அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்ன டேட் இன்னைக்கு? 26. சரி, இன்னைக்கு உங்களோட பயிற்சிகள்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? மாஸ்டர் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தார். ஓகேவா? எல்லாம் கற்றுக்கிட்டீங்களா? கற்றுக்கிட்டு எங்கே விட்டுறீங்களா இல்லை வீட்டில் போய் எதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? ஃப்ரீ டைமில் எப்போயாவது டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதை பண்ணணும். சரியா? சரி, ரைஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, இன்றைக்கி இந்த காலை பொழுதில் நமக்கு அருமையான உணவு மேம் அண்டு மாஸ்டர்லாம் ஆர்கனைஸ் பண்ணி சிறப்பாக செஞ்சு நம்மளோட பசிக்காக இந்த உணவு தட்டில் வந்திருக்கு. சரியா? இதுக்கு பின்னாடி தெரிஞ்சு தெரியாமல் எண்ணற்ற விவசாய பெருமக்கள் மற்றும் நிறைய உழைப்பாளிகளுடைய உழைப்பு இதில் மறைஞ்சிருக்கு. சரியா? அதனால் அவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஒரு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நன்றி. சரி, இன்னைக்கு என்ன சாதம்? பீன்ஸு, அவரைக்காய், அப்புறம் ஓகே, சாம்பார் சாதம் இன்னைக்கு. சரியா? சரி, ஓகே. பகுத்துண்டு, பல்லுயிர், ஓம்புதல், நூலோர், தொகுத்த உற்றுள், எல்லாம் தலை, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். அடிமுடி கண்டு எந்நாளும் அனுபவித்தல் வேண்டும். செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவா நினை பிரியாத நிலையும் அது வேண்டுவனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சரி, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இது பொருள் தெரியுமா? விருப்பு வெறுப்பற்ற இறைவனுடைய திருவடிகளை யார் தொழுறாங்களோ, யார் பற்றுறாங்களோ அவங்களுக்கு என்றைக்குமே துன்பம் இடும்பை இல்லை. இடும்பை என்ன? துன்பம்னு அர்த்தம். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை, என்றைக்கும் துன்பம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு துன்பம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இறைவனோட அடியை பற்றணும். சரியா? இறைவனை பற்றணும். சரியா? உள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்க்கு வெள்ளத்து அணைய உயர்வு. அது மழைக்காலங்களில் தாமரை மலர் இருக்குல்ல, அது வெள்ளம் எவ்வளோ உயர்வாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மலரோட நீட்டம் அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஒரு மனிதனுக்கு உள்ளம் எவ்வளோ நல்லா இருக்கோ அவனோட வாழ்க்கை அந்த மாதிரி வளமையாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதில். சரியா? வெள்ளத்தணைய மலர் நீட்டம் மாந்தர்க்கு உள்ளத்து அணையது உயர்வு. சரியா? சரி, அப்புறம் இன்று ஒரு சிந்தனை யாராவது சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். திருக்குறள் சொல்கிறதுக்கு முன்னாடி உன்னோட பேர் சொல்லு. போன வாரம் கூட கவனிச்சேன் நான். திருக்குறள் எண்ணி துணிக கருமம் எண்ணிய பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. என்னது மீனிங்கு? எண்ணி துணிக கருமம், ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிக்கணும். செஞ்சு அதை அப்படி யோசித்து ஒரு செயல் செஞ்சிட்டோம்னா அதில் பின் வாங்கக்கூடாது. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இருக்கு. சரியா? ஆரம்பித்த பிறகு எதையும் யோசிக்கக்கூடாது. ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்கணும், ஆரம்பித்த பிறகு யோசிக்கக்கூடாது. சரியா? அதான் அதனோட மீனிங். அப்புறம் அடுத்து
மனத்துக்கண் மாசில ஆதல் அனைத்தரன் ஆகுல நிரப்பிட. ம் ம் வேற யாரும் டக்குன்னு எழுந்து திருக்குறள் சொல்லுங்க. சொல்லும்போது பொருள் தெரிஞ்சுட்டு சொல்லுங்க. பொருளோட சொல்லுங்க. கேரட்டினே ம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உடைய உலகு பொருள் அகர எழுத்துக்களுக்கெல்லாம் தொடக்கம் அது போல ஆதி பகவான் உலகத்திற்கு தொடக்கம். ஆதி பகவன்ன்றது யாரு? சூரியன். பகலவன். தெளிவா சொல்லு. பகவன் அப்படின்னா ஆதி பகவன்னா சூரியன். சரியா? ம் 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 எஸ் ஹாசினி உருப்பசியும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. ம் நெக்ஸ்ட் யாராக இருக்கீங்களா? இன்னொரு விஷயம், சொன்னவங்களே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. புதுசாக ஒரு வாரமும் யாராவது ஒரு குறள் சொல்லுங்கள். அடுத்த வாரத்துல அதனோட பொருளோட ஸ்டார்ட் பண்ணணும். இருங்க. சரியா? ஒரே நிமிஷம். அடுத்த வாரத்துல இருந்து அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அடுத்த வாரம் 5 பேர் சொல்லு, அதுக்கு அடுத்த வாரம் 5 பேர் சொல்லு, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? சரியா? சொன்னவங்களே ரிப்பீட் ஆகக்கூடாது. ஒருத்தரும் புதுசாக ஒரு நாளைக்கு. இன்னைக்கு ஓகே. அடுத்த வாரத்துல இருந்து லைனா ஓ இறையுமை நீங்காமை கேட்டின் பதையுமை போற்றி ஒழுங்கப்படும் கேட்டது. ரெடி. வெரி குட். கிளாப். சரி, இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டே வந்திருக்கான். அவன் எழுந்து சொல்லியிருக்கான். வெரி குட். கிளாப். சரி, ஓகே. சரி, மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க. ஓஸ். சரி, சாப்பிடுங்க. தேங்க்யூ.